ஒரு சமயம் ரொம்ப தூரம் உணவு தேடி பறந்து போன பறவைகள் தங்களோட வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருக்கும்போது ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதனால எல்லா பறவைகளும் மழை நிக்கிறது வரைக்கும் ஒரு மரத்தோட அடியில உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் காட்டுல மழை நிக்கவே இல்லை. மழையோட வேகம் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்படியே மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு. கலோனா, என்ன செய்யறது? நாம இப்படி வந்து இந்த காட்டுல மாட்டுவோன்னு நினைக்கவே இல்லை. நாம இந்த மழை நிக்கிறது வரைக்கும் வேற ஏதாச்சும் இடத்த தான் தேடி ஆகணும். அட, அங்க பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சம் தெரியுது. நான் நினைக்கிறேன் அங்க ஏதோ ஒரு வீடு இருக்குன்னு. இல்ல, அது வீடா இருக்காது. கண்டிப்பா அது ஏதோ மின்மினி பூச்சியா தான் இருக்கும். ஒருவேளை அது வீடா இருந்தா நமக்கு அவங்க கிட்ட உதவி கிடைக்கும்ல. ஆமா மீனு, நீ சரியா தான் சொல்ற. வா, நாம போய் அங்க யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறாவும் மீனுக்குருவியும் அந்த வெளிச்சம் வர இடத்த நோக்கி பறந்து போனாங்க. மீனு, இந்த வீட்டோட கதவு திறந்துதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா புறான்னு, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிறது மாதிரி தெரியல. நான் எதுக்கும் உள்ள போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த வீட்டோட கதவை திறந்து உள்ள போய் பார்த்துச்சு. அட, இங்க யாருமே இல்லையே. புறான்னு, ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ள வாங்க. உடனே புறாவும் வீட்டுக்குள்ள பறந்து போச்சு. அட மீனு, இந்த வீட்ல யாரும் இருக்கிறது மாதிரி தெரியலையே. ஆமா புறானு, ஆனா இங்க யாரோ ஒருத்தங்க வசிக்கிறாங்க. அவங்கதான் ஒரு விளக்க மட்டும் எரிய வச்சுட்டு வெளியே எங்கேயோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீனு, அப்படின்னா நாம இப்போ என்ன பண்றது? நாம நம்ம நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துப்போம். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்ததும் அவங்க கிட்ட நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி நமக்கான உதவியை கேட்கலாம். நீ சொல்றதும் சரிதான் மீனு. நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோ. நான் போய் நம்ம நண்பர்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன புறா மறுபடியும் தன்னோட நண்பர்களை நோக்கி பறந்து போச்சு. காலு, மிட்டு, வாங்க. அங்க ஒரு வீடு காலியா இருக்கு. அந்த வீட்ல வாழ்ற பறவை விளக்க மட்டும் எரிய வச்சுட்டு எங்கேயோ வெளியே போயிருக்கு. வாங்க, நாம இந்த மழை முடியறது வரைக்கும் அந்த வீட்லயே தங்கிக்கலாம். எனக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை அந்த வீட்ல ரொம்ப மோசமான பறவை வாழ்ந்துச்சுன்னா நாம என்ன பண்றது? உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? இந்த குளிர்ல சாகிறத விட அந்த வீட்டுக்குள்ளேயே நாம இருந்துக்கலாம். என்ன பேசிக்கிட்ட பறவைகள் அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஆகா, இந்த வீடு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப சூடாவும் இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா ஜன்னல் பக்கத்துல படுத்து தூங்க போறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா ஆளுக்கு ஒரு கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அண்ணா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டு. நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் வீட்டோட கதவை வேற திறந்து வச்சுக்கிட்டு வந்தேன். சரி தம்பி, பார்த்து பத்திரமா போ. வெளியே ரொம்ப மழையா இருக்கு. ரொம்ப காத்து வேற வீசுது. நீ கவனமா வீட்டுக்கு போயிடு. சரி அண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. வீட்டை பூட்டிட்டு நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சொன்ன தம்பி கழுகு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஊஹுஹுஹு, மழை ஒரு நேரமும் நிக்கலையே. ரொம்ப குளிருது. முதல்ல வீட்டுக்கு போய் இழுத்து போத்திட்டு தூங்கணும் அப்படின்னு நினைச்சபடியே கழுகு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டோட கதவு திறந்திருக்கிறத பார்த்த கழுகு மெதுவா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. ஆகா, 1 2 3 4 4 பறவைகள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. எனக்கு இன்னைக்கு அருமையான விருந்து தான். என்னோட சத்தத்தை கேட்டா இந்த பறவைகள் இங்க இருந்து ஓடிடுவாங்க அப்படின்னு சொன்ன கழுகு மெதுவா வீட்டோட கதவை பூட்டி வெளிப்பக்கமா தாழ் போட்டுச்சு. இந்த விஷயத்த முதல்ல அண்ணா கிட்ட சொல்லணும். இந்த மழை நேரத்துல சூடா பறவை இறைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன தம்பி கழுகு தான் அண்ணாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஒரு இடி பலமா காட்டுக்குள்ள விழுந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்ட மிட்டு கிளி தூக்கத்துல இருந்து முழிச்சது. அது வெளியே போகிறதுக்காக வீட்டோட கதவை திறக்க முயற்சி செய்தது. ஆனா கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருந்ததை பார்த்த மிட்டு கிளி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அச்சோ அச்சோ, நண்பர்களே எழும்புங்க. யாரோ வீட்டை வெளிப்பக்கமா போட்டிருக்காங்க. ஐயோ, அவ்வளோதான், நம்மளோட கதை முடிஞ்சது. நிச்சயமா அந்த பறவை வந்து நம்மள சாப்பிட்டுரும். காலுவண்ணா, முதல்ல அழுகையை நிறுத்துங்க. இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு நிச்சயமா ஏதாச்சும் வழி இருக்கும். அண்ணே, சீக்கிரம் உங்க வீட்டோட கதவை திறங்க. அட,
என்ன தம்பி, இப்பதான் வீட்ல இருந்து போன, அதுக்குள்ள வந்துட்ட, என்ன விஷயம்? அண்ணே, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க அண்ணே. என்னோட வீட்ல 4 பறவைகள் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. தான் தம்பி இப்படி சொன்னதை கேட்டதுமே அண்ணா கழுகு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. ஐயா, சாப்பாடு சாப்பாடு, நமக்கு இன்னைக்கு அருமையான சாப்பாடு கிடைச்சிருக்கு. வா தம்பி, இப்பவே போய் அந்த பறவைகளை கொன்னு தீல சுட்டு சாப்பிடலாம். மிட்டு அண்ணா, உங்களால மட்டும்தான் எங்க எல்லாரையும் இப்ப காப்பாத்த முடியும். என்ன சொல்ற மீனு? என்னால என்ன பண்ண முடியும்? மிட்டு அண்ணா, அங்க பாருங்க, அந்த ஜன்னலோட குச்சிகள் ரொம்ப மெலிசாதான் இருக்கு. உங்களோட அழகால ரொம்ப சுலபமா அந்த குச்சிகளை கடிச்சு நீக்கிடலாம். ஆமாமா மிட்டு, மீனு சொல்றது சரிதான். சீக்கிரம் சீக்கிரம் போய் அந்த குச்சிகளை கடி. உடனே மிட்டு கிளியும் தன்னால முடிஞ்ச அளவு தன்னோட அழகால அந்த ஜன்னல்ல இருந்த குச்சிகளை எல்லாம் கடிச்சு அப்புறப்படுத்துச்சு. ரொம்ப சுலபமா மிட்டு கிளி அந்த ஜன்னல் வழியா வெளிப்பக்கம் வந்துச்சு. அப்படி வந்த மிட்டு கிளி ரொம்ப சீக்கிரமா கதவை திறந்துச்சு. மிட்டு கிளி கதவை திறந்ததும் எல்லா பறவைகளும் ரொம்ப வேகமா வீட்ல இருந்து வெளியே பறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்துல அண்ணன் கழுகும் தம்பி கழுகும் ரொம்ப வேகமா அந்த மர வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. இத பார்த்து பயந்து போன பறவைகள் பக்கத்துல இருந்த ஒரு மரக்கிளையோட பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தம்பி, என்னடா இது, வீட்டோட கதவு திறந்திருக்கு? ஆமாண்ணே, அந்த பறவைகள் பறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ச்சே, நம்மளோட உணவு இன்னைக்கு போயிடுச்சு. கவலைப்படாத, அந்த பறவைகள் ரொம்ப தூரம் பறந்து போயிருக்க முடியாது அப்படின்னு சொன்ன அண்ணா கழுகு அங்கேயும் இங்கேயும் பார்த்துச்சு. அந்த நேரத்துல அண்ணா கழுகோட கண்களுக்கு அந்த பறவைகள் எல்லாரும் மரக்கிளையில ஒளிஞ்சிருக்கிறது தென்பட்டுச்சு. தம்பி, சத்தமே போடாத, அதுவும் அந்த மரக்கிளையில தான் அந்த பறவைகள் எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க. வா, சீக்கிரம் போய் அந்த பறவைகளை புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கழுகும் தம்பி கழுகும் மரக்கிளையை நோக்கி பறந்து போனாங்க. கழுகு பறந்து வரத பார்த்த பறவைகள் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கழுகு தங்களால முடிஞ்ச அளவு ரொம்ப வேகமா பறந்து பறவைகளை பிடிக்க முயற்சி செய்தாங்க. ஆனா பறவைகளும் ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இதனால 2 கழுகுகளும் ரொம்ப சோர்வா இருந்தாங்க. முடியல, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இதுக்கு மேல என்னால பறக்க முடியாது. தம்பி, வா, நம்மளோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட கழுகு தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாங்க. கழுகு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லா பறவைகளும் ஒரு குகைக்குள்ள வந்து அந்த குகைய ஒரு கல்லால மூடி வச்சிட்டாங்க. அந்த குகைக்குள்ள மழையோட பிரச்சனையும் இல்ல, கழுகோட பிரச்சனையும் இல்ல. இதனால எல்லா பறவைகளும் குகைக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்தாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஒரு வழியா காட்டுல மழையும் நின்னுது. மீனுக்குருவி வெளியே வந்து வானிலைய பார்த்துச்சு. நண்பர்களே, நீங்க இப்ப வெளியே வரலாம், இப்ப இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. உடனே மற்ற பறவைகளும் குகைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. அப்பாடா, என் வாழ்க்கையில நான் இனிமே இந்த காட்டு பக்கமே வரமாட்டேன்பா. எப்படியோ நேத்துக்கு நல்ல வழியா நாம உயிர் தப்பிச்சோம். வாங்க, இங்க இருந்து பேசிக்கிட்டே இருக்காம சீக்கிரம் நம்ம காட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் ரொம்ப சந்தோஷமா அந்த நீளமான வானத்துல பறந்து தங்களோட காட்டுக்கு போனாங்க. இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கையில வர ஆபத்துல இருந்து ரொம்ப எளிதா தப்பிக்கலாம்.